கால பைரவ தொடர்கிறது. 2 நிமிஷத்துல நாங்க பணத்தோட வர்றோம். அப்படியா? நீ அப்படி உட்காருண்ணா. சரி 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 சரி. அண்ணா வரேண்ணே. இந்த வந்துடுறோம், உட்காருண்ணா. நீங்க இங்க உட்காருங்க. ரொம்ப நன்றி. மனிதர்கள்ல இவ்வளவு நல்லவங்களும் இருக்காங்களா? பணம் சீக்கிரம் வந்த உடனே எப்படியாவது அந்த உயிரை காப்பாத்திடணும். ஐயோ, அண்ணன் இன்னும் காணுமே. நான் என்ன பண்றது? எங்க போனாரு? ஏன் இவ்வளவு நேரம்? எங்க பணத்தோட வரேன்னு சொன்னவங்க இன்னும் காணுமே. ஐயோ, உடனடியே வரணும்னு அந்த மருத்துவமனையில வேற சொன்னாங்களே. எங்க போய் தேடுறது? எங்க போனாங்க? கடவுளே, என்னாச்சுன்னு தெரியலையே. போன அண்ணனை இன்னும் காணோம். நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னமா பணம் கட்டியாச்சா? ஆபரேஷனுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்கு. சீக்கிரமா பணத்தை கட்டுங்க. இது ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ். இல்லனா ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க. சீக்கிரம் கட்டுமா. இது கட்டிடுறோம் சிஸ்டர். எங்க அண்ணன் போயிருக்காரு. அவர் வந்தோன்னு கட்டிடுறோம். நீங்க ஆபரேஷனுக்கு வேண்டியதெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. ஐயோ, என்னாச்சு தெரியலையே. ஏன் இன்னும் வரல? இங்க நகையோட 2 பேர் வந்தாங்களே, பாத்தீங்களா? அட ஏன்பா, நானே என் வீட்டுல தகராறுன்னு வெளியில சுத்திக்கிட்டு இருக்கேன். எங்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். வேலையை பார்த்துட்டு போவியா? ஐயா 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 ஐயா, எங்க எங்க போனாங்க? எங்க? என்ன செய்வதென்றே புரியவில்லையே. நகையை கொண்டு சென்றவர்கள் திரும்ப வரவில்லையே. ஐயோ, இப்பொழுது என்ன செய்வது? அந்த பெண்மணி என்னை அண்ணா என்று அழைத்து விட்டாள். அவள் கணவனை காப்பாற்றியாக வேண்டுமே. ஐயோ, பணம் வருமா வராதா? ஒரே குழப்பமாக இருக்கிறது. என்ன செய்வது? எங்கு சென்று அவர்களை தேடுவது? என்னமாச்சு? இன்னுமா பணம் கட்டல? பணத்தை கட்டினாதாமா டாக்டர் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வருவாரு. இன்னும் 10 நிமிஷம் தான் வெயிட் பண்ணுவோம். சீக்கிரம் பணத்தை கட்டுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கட்டிடுறோம் சிஸ்டர். அண்ணன் பணத்தோட வந்துருவாரு. நாங்க கட்டிடுறோம் சிஸ்டர். நாங்க கட்டிடுறோம். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போது என்ன செய்வது? ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டுமே. நாரதரை அழைக்கலாம். அவர் நிச்சயமாக நல்ல யோசனைகளை சொல்வார். நாரதரே, நாரதரே, நான் அழைக்காத போதெல்லாம் வருகிறீர்கள், சொல்கிறீர்கள், செல்கிறீர்கள். இப்பொழுது உங்களை அழைக்கிறேன். எனக்காக உடனே வாருங்கள். ஒரு உயிரை காப்பாற்ற வேண்டும். நாரதரே, 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 வாருங்கள் நாரதரே. நாராயண. நாரதரே, நாரதரே, என்னை காப்பாற்றுங்கள். என்னை நீங்கள் தான் இப்பொழுது காப்பாற்ற முடியும். பண்டாசுரா, என்னால் உனக்கு உதவ முடியாது. இதுவரை உனக்கு நான் நல்ல வழியை காட்டினேன். ஏன் ஏன் இப்பொழுது ஏன் உதவி செய்ய மாட்டேன் என்று சொல்கிறீர்கள்? இது உனக்கு வைக்கப்பட்ட சோதனை.
இருக்கட்டும் நாரதரே. நாரதரே, ஒரு உயிர் போராட்டத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உயிரை காப்பாற்ற வேண்டும். எனக்கு வைக்கின்ற சோதனைகளை பிறகு வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவனிடம் நகைகளை கொடுத்து பணம் வாங்கி வரச் சொன்னேன். அவன் இன்னும் வரவில்லை. அவன் எங்கே இருக்கிறான் என்றும் தெரியவில்லை. அவன் எப்பொழுது வருவான் என்றாவது சொல்லுங்களேன். அவர்கள் வரமாட்டார்கள். புரியாதவன் போல் கேட்கிறாயே. அவர்கள் திருடர்கள். திருடர்களா? திருடர்களிடமா நான் நகையை கொடுத்து விட்டேன்? நாரதரே, நாரதரே, நீங்கள் தான் எப்படியாவது என்னை காப்பாற்ற வேண்டும். அவர்கள் மட்டும் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லுங்கள். பிடித்து நசுக்கி நகையை பிடிக்கி விடுகிறேன். அது என்னால் முடியாது. அது எனக்கு தெரியவும் தெரியாது. ஒருவேளை மனிதர்கள் கடவுளை தரிசிக்கும் இடத்தில் கூட அவர்கள் இருக்கலாம். எனக்கு என்ன தெரியும்? நாராயணா, நான் வருகிறேன். பண்டாசுரா, உன் விதியை நீயே பார்த்துக்கொள். நாராயணா, நான் வருகிறேன். நீ முயற்சியை கைவிடாதே. நாராயணா. மறைந்து விட்டார். ஆனால் அந்த திருடர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லவில்லையே. எனது வழிபடும் இடத்தில் இருப்பார்கள். வழிபடும் இடம் என்றால் பண்டாசுரா, ஆலயம். ஆலயம் 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 எங்கே இருக்கிறது? இங்கே ஆலயம் எங்கே இருக்கிறது? மச்சி, இன்னைக்கு செம வேட்டை. ஒரு லூசு பணம் வேணும்னு நகையை கொண்டாந்தது. அதை அங்கேயே உட்கார வச்சுட்டு நகையை ஆட்டைய போட்டாச்சு. நல்ல காரியம் பண்ணடா மச்சி. நான் கூட இந்த வாரத்தை என்ன எப்படி சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரியான மேட்ரு. பல வேலைன்னு பேசாத. நகையை கையில வாங்க. இப்பவே 3 பங்கா போட்டுரு. குடுறாத. குடு, சீக்கிரம் ஆகட்டும். இத 3 பங்கா போடணும் மச்சி. எவ்வளவு இருக்குன்னு தெரியலையே. குத்து மதிப்பா போடு. எப்படி? யாரா இவன்? அதான் நான் சொல்ல லூசுன்னு. அவன் தான் இவன். எப்படி வரேன்? வாடா, அங்க ஒரு உயிர் சாக கிடக்குது. அவங்க நகையா திருடிட்டு வந்தீங்க. எப்பவுமே அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. சரிண்ணா. அழிஞ்சிருவீங்க. சரிண்ணா. டேய் எழுந்துடுறா. எழுந்துடுறா. ஏய் ஐயோ, என்ன ஆச்சுடா இவனுக்கு? தூக்குடா. இங்க பாரு, 5 வரல பதிஞ்சிருக்குது. இனிமேல் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாதுடா. ஆமாண்டா. டாக்டர் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள வருவாரு. ஆண்டவா, அப்போ பணம் கட்டியாச்சா? கவலைப்படாதம்மா. வாங்க 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 வாங்க. கவலைப்படாதீங்க, உங்க அப்பா பழிச்சுக்குவாரு. ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நன்றி அந்த ஆண்டவனுக்கு சொல்லுமா.
பதஞ்சலியாரே, உங்கள் முகத்தில் ஏதோ கேள்விக்குறி தெரிகிறது. கேள்விக்குறி மட்டுமல்ல பாம்பாட்டி சித்தரே, வியப்பும் ஏற்பட்டுள்ளது. பாம்புகளை தன் விருப்பப்படி ஆட வைப்பதனால் பாம்பாட்டி சித்தர் ஆனார். ஆனால் தாங்களோ பாம்பாகவே திகழ்பவர் அல்லவா? சரியாக சொன்னீர்கள். பார்க்கடலில் பரந்தாவனின் பாம்பனையாக திகழ்ந்த ஆதிசேஷனின் அம்சமல்லவா தாங்கள்? பாம்புகளுக்கெல்லாம் அரசனல்லவா தாங்கள்? எங்களுக்கு எப்பொழுதும் வியப்பை ஏற்படுத்தும் தங்களுக்கு எதை கண்டு வியப்பு ஏற்பட்டது? அதை நான் சொல்கிறேன். வாருங்கள். வணக்கம் அகத்திய பெருமானே. எங்கள் சந்தேகங்களை தீர்த்து வைக்க தங்களை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்? முதலில் என்ன நிகழ்ந்தது என்பதை கூறுங்கள். பண்டாசுரன் மிகவும் நல்லவனாகிவிட்டான். புண்ணிய காரியங்கள் செய்து பண்பில் உயர்ந்தவனாக விளங்குகிறான். இது என்ன அதிசயம்? பாம்பு தன் விஷத்தை மறைத்துக் கொண்டதே. பாஷாணம் தன் இயல்பை மாற்றிக்கொண்டதோ? கூடு விட்டு கூடு பாய்ந்தாலும் கூட கொடியவனின் குணம் மாறிவிடாதே. அனைத்தும் சரிதான், ஆனால் அப்படித்தான் நடந்திருக்கிறது. அதனால்தான் நம் பதஞ்சலியார் மிகவும் வியந்து போயிருக்கிறார். உண்மைதான் அகத்திய பெருமானே. இரக்கம் என்ற ஒன்றை பற்றி அறியார் அரக்கர் என்று ராவணன் கூட்டத்தை பற்றி கம்பன் பாடினானே, அது எப்படி மாறிவிடும்? ஆதலால் தான் அன்றே அதற்கான ஒரு உதாரணம் தொடங்கிவிட்டதே. என்ன சொல்கிறீர் அகத்திய பெருமானே? ராஜச குணத்தின் அடையாளமாக ஆங்காரத்தின் வடிவமாக விளங்கக்கூடிய ராவணன், தாமச குணத்தின் அடையாளமாக எப்பொழுதும் உறங்கிக் கொண்டிருக்கும் கும்பகர்ணன், இவர்களுக்கு பின்னே சாத்வீக குணத்தின் அடையாளமாக அன்பின் வடிவமாக விளங்கவில்லையா விபீஷணன்? அவனும் அந்த அரக்கர் குலத்தில் தோன்றியவன் தானே. அப்படியானால் ஏன் இந்த தயக்கம்? இனி அவன் அப்படியே இருந்து விடுவானா? இறைவன் சொன்னபடி செய்ய முடியுமா? அப்படியானால் இனி நமக்கு எந்த பணியும் இல்லையா? ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? விபீஷணன் பிறக்கும் போதே சாத்வீக குணத்தோடு பிறந்தவன். ஆனால் பண்டாசுரன் அப்படி அல்லவே. கொடிய அசுரனாக இருந்தவன் ஓர் அவசியத்தின் காரணமாக இப்படி மாறியிருக்கிறான். வேம்பை எவ்வளவுதான் பாலிலே போட்டு வைத்தாலும் அதன் கசப்பு மாறிவிடுமா? பசுத்தோல் போர்த்திய புலி அப்படியே இருந்து விடுமா? இந்த மாற்றமெல்லாம் தற்காலிகமானதுதான். அவன் அதிலிருந்து மாறி இயல்பான நிலைக்கு மீண்டும் வருவான். அதுவரை நாம் காத்திருப்போம். சிவபெருமானின் வாக்கு ஒருபோதும் பொய்யாகாது. ஆதியும் அந்தமும் இல்லா ஜோதியே போற்றி. பி கேர் சிகக்காய் பேஸ்ட்